Hi everyone, welcome to our channel. It's Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 21 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ 21 எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெசன் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 22. The velocity of three particles A, B and C are given below. Which particle travels at the greatest speed? ஸோ 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி அப்படின்ற 3 பார்ட்டிக்கிளோடைய வெலாசிட்டி வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்க 3ல் எதோடைய ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்பீட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கொடுத்துட்டு ஸ்பீட் கேட்டாங்கன்னா மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் ஸ்பீட் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது எப்போயாவது 3 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டிகளுக்குரிய வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். VA வெக்டார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 3i cap minus 5j cap plus 2k capன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது வெலாசிட்டியிலேருந்து ஸ்பீட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்பீட் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ண போகிறோம், காம்பனன்ட்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 3 3s are 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 4. அப்போ என்ன வரும் ஃபைனல் ஆன்சரு? இது 34 38 ரூட் 38 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஆன்சர் கரெக்டாக 38 ரூட் 38 கரெக்டு. இது என்னது, ஸ்பீட் ஆஃப் ஏ. ஏன்ற பார்ட்டிகளோட ஸ்பீட். நெக்ஸ்ட் என்னது, பியோடையது. ஸோ பிக்கு பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கும் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோன்னா அதோடைய வெலாசிட்டியில் இருந்து ஸ்பீட் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். என்ன பண்ணணும், மேக்னிடியூடோட ஸ்கொயர் இங்கே ஐ மட்டும்தான் இருக்குது, அப்போது 1 இருக்குதா அர்த்தம். அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ரூட் 14 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ இது என்னது, ஸ்பீட் ஆஃப் பி. இட்ஸ் கரெக்டாக ரூட் 14 கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சின்ற பார்ட்டிக்கிளோடைய வெலாசிட்டி VC வெக்டார் ஈக்குவல் டு 5i cap plus 3j cap plus 4k cap. ஸோ இப்போ இதோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதிக்கோங்க, அப்போ தான் எங்கே மிஸ்டேக் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ப்ளஸ் 4 ஸ்கொயருக்கு 16. அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 34 44 50 ரூட் 50 வரும். கரெக்டு, ரூட் 50 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ இது என்னது, ஸ்பீட் ஆஃப் சி. ஸோ ரூட்டில் எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் அதிகமாக வரும். ஏன்னா ரூட் 50 அது பக்கத்தில் இருக்குது ரூட் 49. ஸோ 7 பாயிண்டில் இதுக்கு ஆன்சர் வரும். அதே இங்கே ரூட் 14 இதுக்கு பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூட் 3 ஸ்கொயர் ஆஃப் 3 3 3s are 9 4 டேபிள் சொன்னீங்கன்னா 4 4s are 16. ஸோ அது வராது. ஸோ இங்கே ஆன்சர் 3 பாயிண்டில் வரும், இங்கே ஆன்சர் 7 பாயிண்டில் வரும். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 பாயிண்டில் வரும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல எதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு, விசிக்கு தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. அதுக்கப்புறம் யாருக்கு வருவாங்க, VA, அதுக்கப்புறம் தான் VB. ஸோ
கிரேட்டஸ்ட் ஸ்பீடு யாருக்கு இருக்கு? சீக்கு தான் கிரேட்டஸ்ட் ஸ்பீடு. அதிகமான ஸ்பீடு யாருக்கு? சீக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருந்தது? √50 greater than √38 greater than √14. ஸோ எல்லா இடத்துல யூனிட் போட்டுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருந்தாங்க? 3 பார்ட்டிகளோட வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் எதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிரேட்டஸ்ட் ஸ்பீடு. ஸோ அப்போ வெலாசிட்டியிலேருந்து ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்? உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸை, அதாவது யூனிட் வெக்டார்ஸோடைய காம்பனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்லேருந்து வெளியெடுக்கணும். ஸோ அதை தான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பண்ணியிருக்கோம். 3 பார்ட்டிக்கல்னால 3 ஸ்பீட் வேல்யூ கண்டுபிடிச்சி 3ஐயும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எதுக்கு இருக்கோ அந்த பார்ட்டிக்கிள் தான் மேக்ஸிமம் ஸ்பீடும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு சீக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். ஜஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரியில் கேட்பாங்க. இது போக எக்ஸஸாக வர சம்ஸ்லாம் இது மாதிரி தான் வரும். அதனால் ஈஸியாக இருக்க மாதிரி சம்ஸாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.